ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பனிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்கும் திருவசனம் மத்தேயு அதிகாரம் 21 இறைவார்த்தை 22. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறினார். நாம் தியானிப்போமா? கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பும் சமாதானமும் உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம் வாழ்வு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் கட்டப்படுகிறது. ஆனால் அந்த நம்பிக்கை யார் மீது வைத்திருக்கிறோம்? பொருட்களின் மேலா, மனிதர்களின் மேலா, அல்லது நம் சுயத்தின் மீதா என்பதை நாம் ஆராய வேண்டும். பொருட்களின் அடிப்படையில் என்றால் அது நிரந்தரமில்லாததாகவே காணப்படுகிறது. மனிதர்களின் மீது நம்பிக்கை வைத்தோமே என்றால் ஏமாற்றம், கைமாறு என பலவற்றை சந்திக்க நேரிடுகிறது. நம் சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்தோமே என்றால் கீழே விழுந்து போகிறோம். ஆனால் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்று நம்மை தம் சொந்த பிள்ளையாக அழகு பார்க்கும் தகப்பனாய் அவர் உள்ளார். நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு செய்கிற தகப்பனாய் அவர் உள்ளார். நாமும் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அதன்படி நடக்கும்போது அவர் நம்மை அபரிவிதமாய் ஆசிர்வதிக்கிறார். ஆபிரகாமை நாம் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கிறோம். அவர் அந்த விசுவாசத்தை, இறைவன் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையை தம் வாழ்வில் கடைபிடித்ததால் அவருடைய ஆசிர்வாதங்கள் அவரை மட்டுமல்லாமல் அவருடைய சந்ததியாகிய நமக்கும் கடவுள் இன்றும் வழங்கி கொண்டிருக்கிறார். இயேசுவும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்போது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் செய்வதை காண்கிறோம். ஏனெனில் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே நம் வாழ்வில் ஜெயத்தை காண முடியும். எனவே நம்பிக்கையுடன் அவர் கரம்பற்றி நடந்திடுவோம். நம் வாழ்வின் உயரிய இலக்கை சென்றடைவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம் கட்டளைகளை கைக்கொண்டு நம்பிக்கையுடன் உம் கரம் பற்றி நடந்திடவும் எங்களுக்கு நீர் திட்டமிட்டுள்ள வாழ்க்கையை நாங்கள் உம் போதனையின்படி வாழவும் உமது அருளை தருவீராக. மேலும் பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் அசையாமல் என்றும் உம் அன்பில் குடும்பமாய் நாங்கள் நிலைத்திருக்கவும் உம் பணி தொடர்ந்து செய்யவும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புவீராக. இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும். பிரைஸ் தி லார்ட்.